மக்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு புதுசா ரியாலிட்டி ஷோ வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அந்த ஷோவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர். 10 கப்புல அமுச்சு விடுவாங்க. அங்க ஒரு பேலஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஏகப்பட்ட கேமு இதெல்லாம் நடக்கும். அந்த கேமை பேஸ் பண்ணி வீக்கெண்ட் எலிமினேஷன் நடக்கும். டோட்டலா 70 டேஸ் இந்த ஷோ நடக்க போகுது. அந்த 70 டேஸ்ல யாரு பல ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தாண்டி வந்து அந்த டைட்டில ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஷோவோட இதுல ஹைலைட் ஆஃப் த இது என்னன்னா, கப்புள்ஸ் ஒரிஜினல் கப்புல தான் உள்ள அனுப்ப போறாங்க. அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணி வராங்க, அவங்களுக்குள்ளேயே பல சண்டைகள்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி எப்படி சஸ்டெயின் பண்றாங்கன்றது தான் ஷோவோட மோட்டோவா இருக்க போகுது. நான் கூட இனிஷியலா அந்த ஷோவை பார்த்தேன். நான் என்ன நினைச்சிட்டுனா, இந்த வீக்கெண்ட் ரியாலிட்டி ஷோ வரும் இல்லையா, அந்த மாதிரி நினைச்சிட்டு போனேன். ஆனா அப்படி கிடையாது. டெய்லி ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து ஆல்ரெடி இப்போ 2வது வாரத்தோட எண்டில் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு 4 எபிசோட பார்க்க போறோம். 1ல இருந்து 4 எபிசோடு வரையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த 3 நாளைக்குமே இந்த மாதிரி 4 எபிசோடு ஒரு நாளைக்குன்ற வகையில தான் பார்க்க போறோம். இது கரெக்டா வந்து அந்த எக்ஸாக்ட் எபிசோடும் நம்ம எல்லாத்தையும் கரெக்டா வந்து மேட்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எபிசோடா நம்ம ரெகுலரா பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதான். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவுக்கு கம்பல்சரி ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த ஷோவுக்கு 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒரு ஆங்கர் இருக்காங்க. அந்த ஆங்கர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமுகி. இவங்க பிக் பாஸ் சீசன் 3 கண்டஸ்டன்ஸ் தெலுங்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பேசிக்கலி தெலுங்கு ஷோ அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு போட்டீங்கன்னா ஷோஸ் வருது. நீங்க போய் பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் தெலுங்கு தெரிஞ்சவங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கும் முழுசா தெரியாது, பட் கொஞ்சம் புரியும் பேசுறதுன்றதால ஷோ பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ரீமுகியை அந்த லவ் மேன்ஷன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அது மேன்ஷன் இல்லைங்க, பங்களா. பெரிய பங்களா மாதிரி எல்லா செட்டப்புமே இருக்கு. ஒவ்வொரு ரூமும் பயங்கரமா இருக்குது. வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க வீடை. ஸோ அதுல ஒரு பேரடைஸ் அப்படின்ற ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் ராதாவோட என்ட்ரி. ஸோ 90s இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ராதா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க ஒரு ஜட்ஜு. அந்த ரூம் பேரடைஸ் அப்படின்ற ரூமுக்குள்ள எல்லாமே இருக்கு. அந்த சிப்ஸ் நட்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு. பட் அவ்வளோ ஈஸியா நீங்க பேரடைஸ் அப்படின்ற ரூமுக்குள்ள போக முடியாது. அந்த ரூமுக்குள்ள போகணும்னா நீங்க ஏதாவது டாஸ்க் ஜெயிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதான் மெயின் ரெக்யூர்மெண்ட். ஸோ ராதா ஒரு ஜட்ஜு. இங்க வீடை சுத்தி பார்த்துட்டு ராதா வெளியே வரும்போது அங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல அனில் ரவிபுடி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவரு 2வது ஜட்ஜு. ஓகே, இப்படி இவங்க 3 பேரும் பேசிட்டு எக்ஸைட்மெண்ட்டா உள்ள போகும்போது அங்க ஒரு ஃப்ளவர் பாட்டை வச்சுட்டு அந்த தண்ணி சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுல ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க லையான்றவங்க. அவங்க 3வது ஜட்ஜ். 2 ஃபீமேல் ஒரு மேல் ஜட்ஜ். ஓகே, இந்த 3 பேர் இவங்க 3 பேரும் அந்த பங்களாவை சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்து கிராண்ட் லஞ்சுக்கான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான செட்டப், வேற மாதிரி இருந்துச்சு. அந்த செட்டப்ல வந்த உடனே இந்த ஃபேமிலி, இந்த ஜட்ஜஸோட ஃபேமிலி போட்டோஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு வார்ம் வெல்கமும் கொடுத்துட்டு அவங்களோட மூமெண்ட் எல்லாம் ஷேர் பண்ண வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது முடிஞ்ச உடனே கப்பிள்ஸோட என்ட்ரி. ஃபர்ஸ்ட் கப்பிள் யாருன்னா பிரியங்கா மற்றும் சிவகுமார். ஸோ தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பிரியங்கா வந்து தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7ல ஒரு ஃபைனலிஸ்டான ஒரு மெம்பர். இமேஜ் உங்களுக்கு சைட்ல வைக்கிறேன் பாத்துங்க. அவங்க 2 பேர் உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கான அந்த சில கேள்விகள் அந்த கப்பிள்ஸை பத்தி அந்த கேள்விகள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு அந்த ஒரு இது மாதிரி கையை வந்து இப்படி கை கோக்குறாங்களே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடிவமைக்கிற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்குள்ள வச்சோடனே இவங்க கை கோத்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருது. அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ராமிஸ் பண்ணணும். ஓகே, அதுல பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன லவ் பண்றதை விட நான் அவரை பல மடங்கு லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அந்த லவ் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு எழுதுறாங்க. அந்த ப்ராமிஸ் எழுதிட்டதுக்கு அப்புறம் அந்த 2 கை ஸ்டாச்சு இருக்குல்ல, அதுக்கு அடியில் அந்த ப்ராமிஸை வச்சிடறாங்க. ஒவ்வொரு கப்பல் வரும்போதும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாச்சுக்குள்ள அந்த இதுவை பண்ணிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க. 2வது அரிதா ஹரிஷ். இவரு பிக் பாஸ் சீசன் 9 இருந்துச்சு இல்லையா, அந்த சீசன் 9ல ஒரு காமனரா போனவர் தான் ஹரிஷ். அரிதா ஹரிஷ் அப்படின்றது அந்த நேம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல அவங்க 2 பேருக்கும் நல்ல பாண்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுல ப்ராமிஸ் எழுதுறாங்க, நான் எல்லா நாளுமே இவருக்காக எந்த சுச்சுவேஷன்லனாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி அரிதா வந்து ப்ராமிஸ் எழுதி ஹரிஷுக்கு கொடுத்துட்டு போறாங்க. 3வது கப்பிள் யாருன்னு பாத்தீங்கன்னா சோனியா அண்ட் சித்து. அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து இங்க எட்டுல ஆயிருக்குன்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அது அவங்க 2 பேருக்கும் வந்து
அந்த ஸ்மால் பேபி இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. என்ன ப்ராமிஸ்னா, நாங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும்லாம் நாங்க வி ஓன்ட் ட்ரை டு பி எ பர்ஃபெக்ட், நாங்க ரியலா இருக்கணும்னு நினைக்கிறோம், பர்ஃபெக்டா இருக்கணும்னு நாங்க விரும்பல, ரியலா இருக்கணும்னு நினைக்கிறோன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த 3 கப்பிள்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரியங்கா சிவகுமார், அரிதா ஹரிஷ் அண்ட் சோனியா சித்து, இந்த 3 கப்பலுக்கும் ஒரு கேம் வைக்கிறாங்க. என்ன கேம்னா, புடவை. எத்தனை பேருக்கு புடவை மடிக்க தெரியும்? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல 3 பேருக்கும் புடவை வச்சிருக்காங்க. அந்த புடவைய மடிக்கணும். அந்த புடவையை யாரு கரெக்டா மடிச்சு குறிப்பிட்ட டைம்ல அதிகமான கவுண்ட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா, அதுல சிவுக்கு புடவையே மடிக்க தெரியல, ஏனோ தானோன்னு மடிச்சிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் சித்து நிறைய ட்ரை பண்ணார், ஆனா ஹரிஷ் கலகிட்டாரு. என்ன பண்றாங்க, இவங்க 2 பேர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹரிஷுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அங்க வந்து ஆர்ட் இதயம் வந்து ஆஃப் ஆர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா கலர் கலரா வச்சிருக்காங்க. அதுல ஹரிஷ் வந்து என்ன பண்றாரு, என் ஒய்ஃபுக்கு பர்பிள் பிடிக்கும்னு பர்பிள் எடுக்கிறாரு, ஷிவு போயிட்டு ப்ளூ கலர் எடுக்கிறாரு, சித்து வந்து எனக்கு ஆர்ட் வேணான்ற மாதிரி விட்டுறாரு. ஸோ அந்த ஆர்ட் எடுத்ததால அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜ் என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து 4வது கப்பிள் சாண்ட்ரா மற்றும் மகேஷ். இவங்க 2 பேரும் வந்து ரீசெண்டா கல்யாணமான கப்பிள். ஓகே, அதுல வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க, இவரு போயிட்டு எந்த ஒரு கேலையும் அக் பண்ணக்கூடாது, அவங்க எந்த ஒரு பாயும் அக் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ரூலை போட்டிருக்காங்க போல இருக்கு. சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ராமிஸ் என்னன்னா, எல்லா சுச்சுவேஷனும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றதும், இன்னும் லெஸ் ஆன்சியஸ், கோவம் வந்து கொஞ்சம் கம்மியா படுவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்க சாண்ட்ரா அண்ட் மகேஷ். அடுத்து 5வது கப்பிள் யாருன்னா நகு ராஜு மற்றும் ஆசியா. ஓகே, இவங்க 2 பேரும் காமெடி ஷோல அறிமுகமாகி 2 பேரும் 8 வருஷமா டேட் பண்ணி இந்த ஷோக்கு வராங்க. இதுல குறிப்பா அவர் அந்த பொண்ணுக்கு பர்த்டே ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காரு, அதுவும் செம்மையா இருந்ததுங்க. அந்த லொகேஷனு போட்ல நைட்ல ஒரு செலிப்ரேஷன் நடந்திருக்கு அந்த தண்ணியில நடுவுல. இதெல்லாம் வந்து டிவியில பார்ப்போம், நான் ரியலா அதை பண்ணியிருக்கிறது பார்க்கவா முடிஞ்சு. அப்போ ஒரு ப்ராமிஸ், இவங்க 2 பேரும் அந்த ஸ்டாச்சுக்கு அப்புறம் ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, எப்பவும் லவ் அண்ட் கேரோட நாங்க எப்பவுமே இருப்போம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க. 6வதா ஒரு கப்பல் வராங்க, நீத்து அண்ட் நட்ராஜ். ஓகே, இதுல என்ன பண்ணாங்கன்னா 2 பேருமே வந்து டான்சரா இருந்து இங்க லைஃப் பார்ட்னரா மாறி இருக்காங்க. அதுல வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேபி இதெல்லாம் இருக்கிறாங்க போல இருக்கு. இதுல இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்றாங்க, குரோவமும் மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கணும்ன்ற ப்ராமிஸ், சீக்கிரமா எழுந்துக்க மாட்டாங்க போல, அதனால இந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 3 பேருக்கும் ஒரு கேம் வைக்கிறாங்க. ஓகே, என்ன கேம்னா கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கும், 6 கேள்வி கேட்பாங்க. இந்த 6 கேள்வியில எது கரெக்ட் அப்படின்றது தான் இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்ராஜ் அண்ட் நீத்து 1 ரைட்டு, சாண்ட்ரா அண்ட் மகேஷ் வந்து 1 ரைட்டு, ராஜு அண்டு ஆசியா வந்து 1 கூட ரைட் ஆகல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, ராஜு ஆசியா அவுட்டு. இவங்க 2 பேருக்கும் ஆர்ட் கொடுத்துருந்தாங்க, ஆஃப் ஆர்ட். அந்த ஆஃப் ஆர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் மகேஷ் கிரீன் ஆர்ட்டும், நீத்து அண்ட் நட்ராஜ் வந்து ரெட் ஆர்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. 7வதா ஒரு கப்பல் வந்தாங்க. அந்த கப்பலோட பேர் வந்து வசந்தி அண்ட் கல்யாண். அதுல வந்து அந்த வசந்த், இது கல்யாணை பத்தி சொல்லி ஆகணும், ரொம்ப வெயிட்டா இருந்தவர், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி 6 பேக்கோட பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் போட்டாங்க, செமையா இருந்துச்சு. இதுல இவங்க 2 பேரும் வந்து ஒவ்வொருத்தருக்கு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறோம், நம்ம சப்போர்ட் சிஸ்டமா இருக்கிறோம், குரோத்தை அப்படியே வளரணும், ஃபைட் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்க போறாங்க. 8வது ஒரு கப்பல் ஜானு பானு. எனக்கு இதுல எது பொண்ணு பேருன்னு எனக்கு தெரியல, ஜானு பானு 2மே பொண்ணு பேர் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் 4 வருஷமா தான் மேரேஜ் ஆகி, இதுல வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நபர், இதுல பொண்ணு பேரு ஜானு, பையன் பேரு பானு. இதுல ஜானுக்காக பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு இந்த ஷோக்காக, ஜானுக்காக மட்டுமே இந்த ஷோக்கு நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ப்ராமிஸ் பண்ணும்போது கூட அதுக்கேற்ற மாதிரி ப்ராமிஸா இருந்துச்சு. என்னன்னா, இந்த ஷோக்கு வந்து நாங்க வெளியே போகும்போது பெட்டர் கப்புளா வெளியே போவோம், எமர்ஜென்சியா பெட்டர் கப்புள் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து 9வதா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி அண்ட் பவன். இவங்க 2 பேரும் சீரியல் ஆக்டர் மூலியமா, டெலிவிஷன் பிரசன்டர், இந்த மாதிரி ஷோ. இவங்க 11 வருஷமா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 சைல்டு இருக்கு. இதுல ஒரு ப்ரப்போசல் சீனும் அவங்களுடைய ஆனிவர்சரி எல்லாம் நடந்திருக்கு போல, அது அங்க நடந்துச்சு ப்ரப்போசல் சீன்லாம். அப்புறம் ஒரு கிஃப்டா அனுப்புறோம், 2 கிட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க, லவ் ஃபார் எவர் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க. லாஸ்டா 10வதா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரிட்டோ அண்ட் சந்தியா. ஸோ பொண்ணு வந்து தெலுங்கு, பையன் வந்து தமிழ், ஆனா தெலுங்கு கொஞ்சம் பேச வர மாட்டேங்குது. ஓகே,
இதை வந்து சொல்லிட்டு எப்படி உருவாச்சுன்னா அந்த கார் டிரைவர்ல போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் நிறைய நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாங்க. ஒன்று நான் வந்து உன்னை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும், அதே மாதிரி டெம்பர் ஃபைட்ல வந்து டெம்பரை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்க. ப்ராமிஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? சேலஞ்ச் நடக்குது. இந்த 4 கப்பலுக்கும் என்ன சேலஞ்சுனா, ஒரு ஆர்டர் இருக்கு. மணி, ரொமான்ஸ், ஃப்ரீடம், எமோஷனல் சப்போர்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். இந்த ஒரு ஆர்டர் இருக்குல்ல, இந்த 6 விஷயம் இருக்குல்ல, இந்த 6 விஷயத்தையும் நீங்க எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்றது தான் டாஸ்க். ஹஸ்பண்டும் அந்த கப்பல்ல அந்த பாய் ஒரு பக்கம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க, கேர்ள் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட். அதுல வசந்தி மற்றும் கல்யாண் வந்து 2 பாயிண்ட், சந்தியா 1 பாயிண்ட், ஜானு அண்ட் பானு 2 பாயிண்ட், அஞ்சலி மற்றும் பவன் இவங்க 2 பாயிண்ட். ஓகே, இதுல 3 பேர் டை ஆயிடுச்சா? அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதுல அஞ்சலி ஜெயிச்சு பிங்க் ஆர்ட்டை செலக்ட் பண்ணாங்க, வசந்தி ஜெயிச்சு எல்லோ ஆர்ட்டை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்ட் செலக்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆர்ட்டுக்கான காரணம் என்னன்னா, அந்த லவ் மேன்ஷன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போன உடனே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு போது, அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு, பார்க்கலான்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, இது முடிஞ்ச உடனே ஒருத்தர் வராரு, மாஸ்கை போட்டுக்கிட்டு அவருக்கு ஒரு 4-5 செக்யூரிட்டி பாய்ஸை வச்சுக்கிட்டு ஒரு பொட்டியை எடுத்துன்னு வந்து வைக்கிறார். நம்ம பிக் பாஸ்ல பார்த்தது தானே, பொட்டின்னா என்ன, பணம் தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. வந்த உடனே இங்க இருந்து ஜட்ஜில இருந்து அனில் போயிட்டு, நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பணப்பொட்டி எடுத்துக்கிட்டு இப்பயே வெளியே போலாம், 5 லட்சம் யாரு போறீங்க அப்படின்றாங்க. யாரும் போல. சரி 10 லட்சம் யாராவது போறீங்களான்னா யாரும் போல. சோ யாருமே அந்த 10 லட்சத்தை எடுத்துட்டு போறாத மாதிரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஸ்ரீமுகி அந்த ஆங்கர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்விஸ்ட வைக்கிறாங்க. இப்ப நான் ஒரு கேம் உருவாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த 10 கப்பல்ல யாரு வந்து இங்க லீஸ்டா இருக்காங்க, எப்படி லீஸ்ட் இம்ப்ரெஸ்டா, லீஸ்ட் எலிஜிபிள், இந்த ஷோக்கு எலிஜிபிளே லீஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லணும். நாங்க வசந்தி வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, பிரிட்டோ அண்ட் சஞ்சயா. என்னன்னா அந்த லாங்குவேஜ் பேரியர், தெலுங்கு இவர் தமிழ், அங்க லாங்குவேஜ் பேரியர் ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி குத்திடுறாங்க. ரெண்டாவது சந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜானு பானு அவங்கள டாஸ்க்ல ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டாரு, ட்ரை கூட பண்ண மாட்டாருன்ற மாதிரி ரெண்டாவது சொல்லியாச்சு. அரிதா வந்து யார சொல்றாருன்னா, பவன் அண்ட் அஞ்சலி அதுல வந்து லவ்ல ஈகோ இருக்க கூடாது, அந்த ஆனிவர்சரி மேட்டர்ல ஏதோ ஒன்று ஈகோ இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி அரிதா ஹரிஷ் அங்கடிக்கிறார். அடுத்து பிரியங்கா வந்து யார சொல்றாங்கன்னா, ஜானு பானு தான் நாங்க சொல்றோம், அவங்க வந்து அவங்க மோர் அபவுட் தம் தெரியல, எங்களுக்கு பெருசா தெரியலன்ற மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து ஜானு அண்டு பானு வந்து சித்து அண்டு சோனியா, அவங்க வந்து 45 காசு வச்சவன எடுத்துட்டு போலான்னு கை தூக்குறாங்க. அப்ப இந்த ஷோக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் வந்திருக்காங்க, அதனால அவங்க வெளியே போட்டோன்ற மாதிரி அங்க நடந்த விஷயங்களை வச்சு அப்சர்வேஷன்ல சொல்றாங்க. ஓகே. அடுத்து ஆசியா மற்றும் அண்ட் ராஜு, பிரிட்டோ அண்ட் சந்தியா அந்த 3 லவ் ஸ்டோரி ரிஜெக்டடா இருக்கட்டும், லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்றத அடிக்கிறாங்க. அஞ்சலியும் வந்து லாங்குவேஜ் பாரியர் அப்படின்ற மாதிரி பிரிட்டோ அண்ட் சந்தியாவை அடிக்கிறாங்க. நீத்து வந்து யார சொல்றாருன்னா, அஞ்சலி அண்ட் பவன் அவங்க ஜேர்னியோட அர்த்தம் எனக்கு புரியல, அர்த்தமே சரியில்லாத மாதிரி இருக்குன்ற மாதிரி நீத்து சொல்லிடுறாரு. அடுத்து சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து சித்து அண்ட் சோனியா சீரியஸா இந்த கேம்ல இல்லாம மாதிரி தெரியுது, சீரியஸ்னஸே கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஃபைனலி சித்து அண்ட் யார் வந்து சொல்றாங்கன்னா, பிரிட்டோ அண்ட் சந்தியா தான் லாங்குவேஜ் பேரியர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி 4 பேர் சொல்லியாச்சா. இப்ப என்ன, மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு பிரிட்டோ அண்ட் சந்தியாவுக்கு வந்துருச்சு. இவங்க 2 பேருக்கான மேரேஜ் கேப் வந்து 10 வருஷம் ஏஜ் கேப் டிஃபரன்ஸ் இருக்கா, அதுல இருந்தே நிறைய விஷயங்கள் ஆயிருக்குது. இந்த இடத்துல என்ன ஆச்சு, இவங்க 4 ஓட்டு வாங்கினதால இந்த ஷோவை விட்டு இவங்க வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எலிமினேஷன் பண்ணிடுறாங்க. எப்படி உடனே எலிமினேஷன் பண்றாங்க. அப்ப சந்தியா சொல்றாங்க, திஸ் வாஸ் டோட்டலி அன்ஃபேர், இது வந்து ஒரு எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நான் ஷோ, இது ஒண்ணுமே தெரியாம ஸ்டார்டிங்ல எப்படி எவிக் பண்ணுவீங்கன்ற மாதிரி அங்க பேசுறாங்க, ஒன்னும் பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி எவிக் பண்ணிடுறாங்க. இது எபிசோடு கிராண்ட் லான்ச்லயே ஒரு அதிரடி எலிமினேஷனோட தான் ஆரம்பிச்சாங்க கிராண்ட் லான்ச். அடுத்து எபிசோட் நம்பர் 2 என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, எல்லா கண்டஸ்டன்ஸும் மேன்ஷனுக்குள்ள உள்ள அனுப்புறாங்க. மேன்ஷனை சுத்தி பார்க்கும்போது ஒரு பயங்கர பேலஸ் மாதிரி இருக்குல்ல, எல்லாரும் ஒரு பயங்கர சந்தோஷமாயாச்சு. அதுல ஒரு 3 பேட்சா அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் 3 பேர் 4 பேர் அந்த ரீதியில எடுத்துட்டு போயிட்டு அங்க ப்ராமிஸ் வால், எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி அவங்க கையை கோத்த ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அந்த ஸ்டாச்சு எடுத்து போய் வச்சுட்டு சுத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி அங்க ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேமகுரு அவர் தான். ஓகே, அந்த பிரேமகுரு அவர் வந்து என்ன சொல்றாரு, எல்லாம் கார்டன் ஏரியாவுக்கு வாங்கன்ற மாதிரி கார்டன் ஏரியாவுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா எல்லார் கையிலயும் அந்த ஆஃப் ஆர்ட், ஒரு கலர் ஆர்ட் 6 பேர்கிட்ட இருக்குல்ல, அந்த ஆர்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு அவங்க ஆர்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண உடனே அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் எடுத்தா ஓபன் பண்ணா அந்த பாக்ஸுக்குள்ள கீ இருக்கு. கீயை எடுத்துட்டு போனா
அந்த 6 பேருக்கு ஆஃப் ஆட் எடுத்தாங்களே, அந்த 6 பேர் ஆஃப் ஆட் எடுத்தவங்களுக்கு 6 ரூம் கீ, 6 பேருக்கும் ஒவ்வொரு ரூம் கீ இருக்கு, தனி ரூம், அவங்களுக்கான தனி ரூம் கொடுக்கப்படுது 6 பேருக்கும். அப்போ ரிமைனிங் 3 பேர், ஸோ 6 கப்பிள்ஸ் ரூமுக்கு போயிட்டாங்க, மிச்சம் 3 கப்பிள்ஸ்க்கு ரூம் இல்லைன்னு பார்த்தா அவங்க 3 பேருக்குமே ஒரு டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 3 கப்பலுமே ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ரூம், தனித்தனியான பெட்டு போட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதுல போய் இவங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணிக்கிட்டு படுத்துக்கணும். இதுதான் அதுல என்ன ஹைலைட்னா, அந்த 3 கப்பலுக்கும் ஒரே பாத்ரூம், ஒரே ரெஸ்ட் ரூம். அந்த 6 தனித்தனி பெட்ரூம் இருக்கவங்களுக்கு தனி ரெஸ்ட் ரூம், தனி இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் நிறைய அப்செட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆகுது. ஏன்னா ஒரே ரெஸ்ட் ரூம் 6 பேர் பயன்படுத்தணும் போது அங்க வந்து சில பல பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. இன்னொரு பக்கம் ஹரிஷ் இருக்காரு இல்லையா, அவர் உட்கார்ந்துக்கிட்டு நடராஜை பத்தி அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் டேல அவர் பிஹேவ் பண்ணதா இருக்கட்டும், கோவப்பட்டதா, அவர் ஒரு மிகப்பெரிய ரெட் பிளாகா இருக்காரு, எனக்கு நிறைய விஷயங்கள் அவர் பண்றது எனக்கு இடிக்குதுன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காரு. எப்படி ஒய்ஃபு கிட்ட இதை சொல்லிட்டு இருக்காரு. இது சொல்லிட்டு முடிஞ்ச உடனே அடுத்து என்ன பண்றாங்க, சந்தியா அண்ட் பிரிட்டுவை காட்டுறாங்க. எலிமினேட் பண்ணல, ஏன்னா நாளே எலிமினேஷன்ன்றது அன்ஃபேர்னு ஜட்ஜஸ் சொல்லி அவங்கள ஒரு தனியா இடத்துல உட்கார வச்சு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க வந்து ஆங்கர் ஸ்ரீமுகி வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, உங்களோட எலிமினேஷன்ல ஜட்ஜஸ் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காங்க, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள் கிடையாதுன்றது ஜட்ஜுமே சொல்றாங்க, எங்களுக்குமே அதான் தோணுது, நாங்க 2வது வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பேலஸ்குள்ள அந்த ஆங்கர் உள்ள போறாங்க. அங்க போயிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசி ஹரிதா ஹரிஷும் நடராஜை பத்தி பேசினாங்களே அதை அங்க கொளுத்தி போட்டு அதுக்கு ஹரிஷ் பதில் சொல்ல அங்க நடராஜ் ரியாக்ட் பண்ணன்ற மாதிரி பல சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்குது. ஏன்னா இனிஷியலா வந்த நாளை வச்சு எதையுமே டிசைட் பண்ண முடியாது, போக போக தான் நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நாளே இந்த ஒரு சம்பவம் போது ஒரு பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்போ நாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி இருக்கும், ஸோ அதனால நாங்கள் கொடுக்க போறோம். ஏன்னா இந்த ஒரு எவிக்ஷன்ல நாங்களும் ரொம்ப அப்செட் ஆயிட்டோம், அவங்களும் ஒரு பல கனவோட வந்திருப்பாங்க, அவங்களும் வந்து அப்செட் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருக்கோம், அந்த டாஸ்கை பார்க்கலான்ற மாதிரி அங்க 9 கப்பிள்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஆங்கரும் உட்காந்து டாஸ்கை பார்க்குறாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு வீட்டோட மெயின் டோர் வரையும் ரோடு போட்டு, ஸோ கீழே வந்து ஒரு 4 கல் வச்சுட்டு அதுக்கு மேல ரோடு வைக்கணும், திரும்ப 4 கல் வச்சுட்டு ரோடு வச்சிடும். ஸோ ஒரு நபர் வந்து கல் எடுத்துன்னு வந்து வைக்கணும், இன்னொரு நபர் வந்து 2 ரோடு ட்ராக் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் இங்க வைக்கிறோமா, இந்த இடத்துல நம்ம இங்க நின்றுட்டு இருப்போம், நம்ம கையில ஒரு ட்ராக் இருக்கும், அந்த ட்ராக்கை தூக்கி நம்ம முன்னாடி வச்சுட்டு இங்க இருந்து இந்த ட்ராக் வந்துட்டு அப்புறம் பின்னாடி இருக்கிற ட்ராக் எடுத்து ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு எண்டு பாயிண்ட்டுக்கு போனோம், அது குறிப்பிட்ட டைம்ல நீங்க போய் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க அந்த மேன்ஷனுக்குள்ள போயிடலாம் அப்படின்றதான் டாஸ்க்கு. அதுல இவங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த மேன்ஷனுக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிடுறாங்க. அதுல 4 பேருக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களை லாங்குவேஜை வச்சு நாமினேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சந்தியா வந்து பேசி அங்க ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்குது. என்னன்னா, நீங்க வந்து இப்ப லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரூம் கிடையாது, நீங்க இந்த லிவிங் ஏரியால தான் படுத்து தூங்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்அட்வான்டேஜை பிரிட்டோ மற்றும் சந்தியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே ஒரு பக்கம் ஷாக்கு. ஆனா என்ன, உங்களுக்கு பாத்ரூம் யூஸ் பண்றதுனா கூட நீங்க அடுத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க பாத்ரூம் அலோவ் பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஆன உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்பதான் டாஸ்க் ஜெயிச்சு வந்தோம், அதுங்காட்டி திரும்ப ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போடுறாங்களேன்ற மாதிரி வருத்தமாயி போச்சு அவங்களுக்கு. உடனே என்ன பண்றாங்க, திரும்ப அந்த ஆங்கர் சொல்றாங்க, நீங்க ஒரு டாஸ்க்கை ஜெயிச்சிங்க, உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கலான்னு இருக்கும்னு சொல்லி ஒரு பவரை கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பவர் கிடைச்சிருக்கு, இப்போ நீங்க 9 கப்பல் இருக்காங்க, அந்த 9 கப்பல்ல நீங்க யார் வேணாலும் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம், உங்க இடத்துல அவங்க வந்துருவாங்க, அவங்க இடத்துக்கு நீங்க போயிருவீங்க, ஸோ தனிப்பட்ட ரூம்ல கூட நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ உடனே சந்தியா வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுருமோ, நான் ரிவெஞ்ச் எடுக்க போறேன், எங்களை யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்கள நான் பழி தீர்க்க போறேன்ற மாதிரி 4 பேரை சஞ்சய் செலக்ட் பண்றாங்க. எந்த 4 பேரு, ஒரு பக்கம் யார் யார் அவங்களுக்கு ஓட்டு போட்ட 4 பேர், அந்த 4 பேருன்றாங்க அஞ்சலி, ஆசியா, சித்து அண்ட் வசந்தி, இந்த 4 பேர் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த 4 பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு யாருன்னு போய் பார்த்தா கடைசியில ஆப்பு வச்சது யாருன்னா வசந்தி அண்டு கல்யாண். இவங்க 2 பேரையும் நாங்க வந்து ஸ்வாப் பண்றோன்ற மாதிரி ஸ்வாப் பண்றாங்க. அந்த ஸ்வாப் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வசந்தி அண்ட் கல்யாண் ரொம்ப அப்செட் ஆயாச்சு. என்ன பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அப்செட் ஆகிட்டு ரூம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்கு போறாங்க. இவங்க 2 பேரும் வந்து மாத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து கேம் இப்படிதான் இருக்கும், கேம் வந்து இப்படிதான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும்ன்ற மாதிரி போகுது.
அப்போ வசந்தி ஒரு மாதிரி பிரேக் ஆயிட்டாங்க, தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, யுவர் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட், நீ ஆட்டிடியூட் ஒழுங்கா பார்த்து நடந்துக்கிட்டோம், நீ ஒழுங்கா நடந்துக்கோ, இதுக்கேற்ற மாதிரிலாம் நடந்துக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. ஆறுதல் படுத்திட்டு, உனக்கு என்ன, நான் டாஸ்க் ஜெயிச்சு ரூமை வாங்கி தரேன், நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி அங்க டிஸ்கஷன் போகுது. ஓகே, இன்னொரு பக்கம் பிரியங்கா மற்றும் சிவகுமார் வந்து, நான் கண்டிப்பா அந்த பாரடைஸ் ரூமு கூட்டு போறேன், உனக்கு கேண்டில் லைட் டின்னர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம் நடக்குதா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த ஸ்ரீமுகி ஆங்கர் திரும்ப வராங்க மேன்ஷனுக்கு. இது எபிசோட் நம்பர் 3 மக்களே, எபிசோட் நம்பர் 3. மேன்ஷனுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ஸ்ரீமுகி கேட்குறாங்க, ஏதோ பேசுனீங்களே வசந்தி என்ன பத்தினும் போது, இல்ல இது வந்து டிஸ்அட்வான்டேஜா போயிருச்சு, இது வந்து அன்ஃபேர், எங்களுக்கு நாங்களும் தானே அந்த டாஸ்க் ஜெயிச்சு வந்தோம், அந்த ஆஃப் ஆர்ட்டை ஜெயிச்சு வந்தோம், எங்களுக்கு இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆங்கர் தரமான பதிலடி கொடுக்குறாங்க. எங்க இந்த டாஸ்க், இந்த கேமை பொறுத்தவரையும் அட்வான்டேஜ் கிடைக்கும், டிஸ்அட்வான்டேஜ் கிடைக்கும், பவர் இருக்கும், பவர் இல்லாம போகும், இதுதான் இந்த கேமோட ஷோ, இதுதான் இந்த கேமோட பேட்டர்ன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க, அதுதான் இந்த கேம், அதை நீங்க புரிஞ்சுக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்றாங்க. உடனே வந்து ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் வராரு, கேட்கிறாரு, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, அவங்க வெளியே தனியா படுக்கிறாங்கல்ல அப்படின்னு. இந்த ஷோவை பொறுத்த வரையும் கப்புள்ஸ் தான், 2 பேரையும் ஒன்னா தான் பார்ப்போம், பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி அந்த மாதிரிலாம் பார்க்கறதே கிடையாது. நீங்க கப்புள்ஸ், பனிஷ்மெண்ட்னா 2 பேருக்கு தான், அட்வான்டேஜ்னா 2 பேருக்கு தான், தப்புனா ஒருத்தருக்கு தான் அப்படின்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க. அடிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி உங்களுடைய லவ் எப்படி சஸ்டெயின் ஆகுறதுன்றது தானே இந்த ஷோ, அதை நீங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அடுத்து ஒரு கேம் நடக்குது. கேமோட பேர் என்னன்னா பிளாக்ஸ் ஆஃப் லவ் அப்படின்றது தான். நீங்க இதெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட் ஏரியால பார்த்துருப்பீங்க. கண்டினியூஸா ஒரு பிளாக் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒவ்வொரு பிளாக் எடுத்தா அந்த பிளாக் விழாம நிக்கணும்ல, அதுதான் டாஸ்க். அந்த பிளாக்ல என்னன்னா ட்ரூத் ஆர் டேர் வச்சிருப்பாங்க. ட்ரூத்னா ட்ரூத் சொல்லணும், டேர்னா டேர் சொல்லணும். இதுதான் அந்த டவர் கேம். ஃபர்ஸ்ட் ராஜு போறாரு, ட்ரூத் அப்படின்றத ஒன்று எடுக்கிறாரு. எடுத்துட்டு இந்த ட்ரூத்தை வந்து மற்ற பிளேயர்கிட்டையும் கேட்கலாம், நம்மளுடைய பேர்கிட்டையும் கேட்கலாம். அவர் நேரம் ஆசியா கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்போ ஒருவேளை உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல, இந்த லவ் ஏத்துக்கலாம், நீ என்ன பண்ணிருப்ப, இப்போ நீ ஃபைட் பண்ணி வந்துட்ட, வரலன்னா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்கும்போது அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எனக்கு என் அம்மாவும் முக்கியம், நீ தான் முக்கியம், இதுல யாரையுமே விட்டு வர முடியாது, அப்படி விட்டு வர முடியுமா, யாராவது விடுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுதானே நான் சூசைட் பண்ணிருக்க மாட்டேன், சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. தட் வாஸ் வெரி வெரி எமோஷனல் மூமெண்ட். அதை கேட்டவுடனே எல்லாருமே அழுதுட்டாங்க. அதுல குறிப்பா அந்த ராஜு அப்படின்றவர் ரொம்ப பிரேக் ஆகி உடஞ்சிட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், நான் என்னைக்கா இருந்தாலும் இதுக்குள்ளதான் இருப்பேன், அவங்கள விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன், நான் அவங்களை நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா அந்த இடத்துல பேசின மூமெண்ட் வந்து நம்மளையே கண்கலங்க வைக்கிற ஒரு மாதிரி ஒரு தருணமா இருந்துச்சு. தட் வாஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளயும். ஓகே, அடுத்து சோனியா போறாங்க, ஒரு இது எடுக்கிறாங்க, ட்ரூத்னு வருது. டைரக்டா ஹரிஷை கோத்து விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பிள்ல மோஸ்ட் ஃபேக்கஸ்ட் கப்பிள் யாரு அப்படின்னும் போது ஹரிதா ஹரிஷ் டைரக்டா வந்து அந்த ராஜு அண்ட் ஆசியா இப்பதான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போனார்ல, அவங்க 2 பேர் தான் ஃபேக்கஸ்ட் கப்பிள். ஏன்னா அவங்களுடைய கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்லயுமே போனோட பாஸ்வேர்டு என்னன்றது அவங்க 2 பேருக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ஜாக்கெட் மேட்டர்ல தரல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கு 2 பேருமே மாத்தி மாத்தி பதிலடி கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னு தெரியலங்க, இந்த போனோட பாஸ்வேர்டு 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் டிரான்ஸ்பரன்சி முக்கியம், ட்ரஸ்ட் முக்கியம், இங்க ட்ரஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் அவங்க பேச மாத்தி மாத்தி வாக்குவாதமா போகுது. அப்போ வந்து சொல்லிட்டாங்க அந்த டீம், அவங்க இந்த 2 கப்பிள்ஸுமே, நாங்க உங்க வாயால பெஸ்ட் கப்பிள்னு நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம், இதுதான் எங்களுடைய கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேலஞ்சுமே பண்றாங்க. ஹரிதாரித்துமே சொல்லிட்டு போறாரு. அடுத்து அஞ்சலி வராங்க, டேர் கிடைக்குது. டேர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்கள யாரு பிரேக்கப் பண்ணுவாங்க, இங்க வந்து பிரேக்கப் ஆயிட்டு தான் போவாங்கன்றத கல்யாணம் கூப்பிடுறாங்க. இப்ப கல்யாணுக்கு ஆல்ரெடி பிரிட்டோ மற்றும் சந்தியா மேல காண்ட் இருக்கு. அவர் நேரம் வந்து சந்தியா அண்ட் பிரிட்டோ வந்து சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு சின்ன புள்ளியா இருக்கு, அவர் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி அவங்களுக்குள்ளே நிறைய கான்ஃபிளிக்ட் வருது. ஸோ அதனால அவங்க இந்த ஷோவை விட்டு போகும்போது பிரிச்சு தான் போவாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் சொல்றாரு கல்யாண். இதை சொன்னவொன்னே அவங்க என்ன, எங்களுக்குள்ள 3 வருஷம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க சொல்றதாலாம் இதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்சுதான். அடுத்து உடனே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னு ஆங்கர் கேள்வி கேட்க, சந்தேகம் ஒன்று ஆமாமா வந்த நாள்ல இருந்து எங்களை டார்கெட் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அடுத்து 4வது டேருக்கு போறாரு நீத்து போறாங்க, டேர் எடுக்கிறாங்க. அஞ்சலியை கூப்பிட்டு என்னன்னா ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்க. ஸோ ஆசியா மற்றும் அஞ்சலி ஆர்ம் ரெஸ்லிங்ல ஆசியா ஜெயிச்சிடறாங்க. நல்ல மூமெண்டா இருந்தது. அடுத்து 5வது டேருக்கு போறது, 5வது டாஸ்க்கு போனாங்க. சாண்ட்ரா போனாங்க, ட்ரூத் எடுத்தாங்க.
ட்ரூத் எடுத்தவொடனே சீரியஸா இந்த இதுல பிரேக்கப் யாருக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, உடனே நீத்துவை கூப்பிட்டு பதில் சொல்லுங்கன்னும் போது நீத்து பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்றாங்க. நீத்து அண்டு நடராஜ் இல்லையா, அவர் 2001 இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இன்னொரு பொண்ணு கூட ஒரு ரூம்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்குள்ள அவருக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப நாங்க அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் 7 வருஷமா இவங்க பேசாம இருந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்க கப்பலா மாறி இருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்களேன். யாராலையுமே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் தப்பு பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்ப நான் மாறி வந்திருக்கேன்ற மாதிரி அதை அந்த அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணுங்களுக்கு ஒரு பெரிய மனசு. அவரும் அந்த தப்பை உணர்ந்து மாத்திக்கிட்டேன். அவர் ஓப்பனா சொல்றாரு, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்றதையும் ஓப்பனா இந்த இடத்துலயும் பதிவு பண்றாரு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த இடத்துல கேட்கும் போது. அடுத்து ஜானு பானு அவங்களுக்கு என்னன்னா டேரு ரோல் ரிவர்சல். ஜானு வந்து பானுவாகவும் பானு வந்து ஜானுவாகவும் பண்ணணும் அப்படின்றத ரோல் ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து ஷிவ் வராரு. ட்ரூத் என்னன்னா ஃபர்ஸ்ட் யார் எலிமினேட் ஆவா அப்படின்ற கேள்விக்கு பிரிட்டோ அண்ட் சந்தியா வந்து 2 பேருமே தெலுங்கு லேர்ன் பண்ணல. அதுல குறிப்பா பிரிட்டோ தெலுங்கு லேர்ன் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கு எஃபெக்ட் போட்டா நல்லா இருக்கும், அவர் எஃபெக்ட் போடுற மாதிரியே தெரியல, அதனால எவிக்ட் ஆகிற எனக்கு தோணுதுன்ற மாதிரி பிரிட்டோவை சொல்றாரு. உடனே வந்து சந்தியா காண்டாயிட்டேன், நான் இதெல்லாம் சொன்னேன், இந்த லாங்குவேஜ் பேரியரை வச்சு சொல்லாதீங்க, திரும்ப திரும்ப சொல்றீங்களேன்ற மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பிரிட்டோ அண்ட் சந்தியாவை கூப்பிட்டு டேர் இந்த 2 கப்பல் வந்து வீக்கஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எந்த 4 பேர் இவங்களை டார்கெட் பண்ணாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணோம். அப்போ ஓப்பனா சொல்றாரு பிரிட்டோ, அஞ்சலி அண்ட் பவன், சித்து அண்ட் சோனியா அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் சித்து அண்ட் சோனியாவுக்கு ரீசன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும்போது வெரி ஜென்டிலா இருக்காரு, அவர் வந்து டஃப் ஃபைட் கொடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் 2 அப்படின்னும் போது உடனே வந்து அவங்க சந்தியா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா, ஓ இதானா அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிடுறாங்க. அப்புறம் சேம் பதில் தான் சொல்லும் போது அங்க கான்ஃபிளிக்ட் உருவாகுது சித்து அண்ட் சோனியாக்கும். அண்டு சந்தியா வந்து வச்சு செய்யறாங்க, தெலுங்கு என்ன தெலுங்கு இப்படிதான் பேசுவோம், இதுதான் லாங்குவேஜ் நெருக்கி எடுத்துட்டு வரீங்கன்ற மாதிரி மாத்தி அட்டாக் ஆயிருது. இருக்கிறதான் நாங்க சொல்றோன்ற மாதிரி வேற மாதிரி சண்டை போகுது சோனியா அண்ட் சந்தியாக்கும். உடனே சோனியா சொல்லிடுறாங்க, டாக் ப்ராப்பர்லி ஃபர்ஸ்ட், ஒழுங்கா பேசு, நீ வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே நீ ஒழுங்கா பேசு, நான் கரெக்டா தான் பேசுறேன், யூ கான்ட் டெல் நான் எப்படி பேசணும் ஏது பேசணும் நீ சொல்லக்கூடாது எனக்கு, நீ கொஞ்சம் இரு, மை டாஸ்க் மை ப்ரெடிக்ஷன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. உடனே வாட் நான்சென்ஸ் ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி இவரு பேசுறாரு, யாரு சித்து. அங்க நான்சென்ஸ் சொன்ன உடனே சந்தியாக்கும் வந்து மாத்தி சண்டை போகுது. இதுல என்னன்னா இந்த ஷோவை பொறுத்தவரையும் முதல் நாள் வந்தோடனே யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கரெக்டா இல்லையா, முதல் நாள் எந்த ஷோலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதுல முதல் நாள் வந்து இவங்க 2 பேரும் நாமினேட் பண்ணிட்டாங்க, யாரு சந்தியா அண்ட் பிரிட்டோ வெளியேற்றுறதுக்கு சித்து அண்ட் சோனியா ஓட்டு போட்டாங்க. இப்ப இவங்க வந்தபோது எங்க கண்ணில் நீங்க வீக்கஸ்டா தெரியுறீங்க அப்படின்னும் போது பேசினாதானே தெரியும். ஸோ இது இவங்களோட ஜட்ஜ்மெண்ட் தான், அதை தான் கேட்பாங்க சோனியா, இது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் தானே அப்படின்னு. ஆமா ஜட்ஜ்மெண்ட் தான், இப்ப என்ன பண்றது, அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம டாஸ்க்ல பயன்படுத்த முடியும், வேற ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி ஏன் டாஸ்க் நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லி அந்த டாஸ்கை கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ 3வது எபிசோட்லயே சண்டை வந்துருச்சா ஒரு பக்கம். அடுத்து 4வது எபிசோடு என்னன்னா, எபிசோட் 4 சாண்ட்ரா மற்றும் மகேஷ் அவங்க 2 பேருமே மாத்தி அவங்க பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன ட்ரெஸ் விஷயம் இந்த மாதிரி இஷ்யூல இது நடக்குது. இது நடந்து முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்ரீமுகி வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே ஒரு கேமை கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய லென்த்தா போகுது. லென்த்தா போகும்போது நிறைய பேர் புரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஓப்பனாவே நானும் சொல்றேன். பட் என்ன பண்றது மக்களே, இப்ப நான் ஒவ்வொரு எபிசோடா போனோம்னா அந்த எபிசோடு நான் முடிக்கிறதுக்கு அது எபிசோடு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனாலதான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அரீனா கேம் முதல்ல ஒரு கேம் வைக்கிறாங்க. என்னன்னா இந்த கேம்ல 25 கிரெடிட் ஒரு கிரெடிட் பாயிண்ட் மாதிரி கிடைக்கும். அந்த கிரெடிட் பாயிண்ட்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்கோட பேர் என்னன்னா மிஷன் கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாஸ்க் என்னன்னா ஒரு போல் இருக்கு, அந்த போல்ல ஒரு 5 பால், அந்த போல் வந்து பிக்ஸ்டா இருக்கு. ஓகே, அந்த பால் எடுக்கிறோம். ஸோ அந்த போல்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறோம். பாலை பிடிச்சிக்கிட்டு கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 10 கப்பல் ஒவ்வொரு கப்பலும் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துலேயே கோணி மூட்டை இருக்கும். அந்த கோணி மூட்டையில அவங்க இருந்துகிட்டு பாலை எடுத்துக்கிட்டு கோணி மூட்டில் ஜம்ப் பண்ணி எண்டில் அந்த பால் போறதுக்காக ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த எண்டில். ஸோ வச்சுட்டு திரும்ப ஜம்ப் பண்ணி அந்த போல்ல இருந்து பால் எடுத்து திரும்ப. ஸோ இந்த மாதிரி 10 கப்பலும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த 10 கப்பல்ல 5 கப்பல் அந்த மொதல் டாஸ்க் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு 2வது டாஸ்க்குள்ள போவாங்க. அந்த 2வது டாஸ்க்கை போய் கம்ப்ளீட் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சலி அண்ட் பவன் முடிக்கிறாங்க, பிரியங்கா அண்ட் சிவ் முடிக்கிறாங்க, நடராஜ் அண்ட் நீத்து முடிக்கிறாங்க, வசந்தி அண்ட் கல்யாண் முடிக்கிறாங்க, அண்ட் ராஜு மற்றும் ஆசியா. இந்த 5 கப்பல்ஸ் ஃபர்ஸ்ட் டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல வந்து பிரிட்டோ அண்ட் சந்தியா வந்து ஜஸ்ட் மிஸ்ல டாஸ்க் தோக்குறாங்க.
இந்த பேர் முடிச்ச உடனே ரெண்டாவது டாஸ்க் என்னன்னா, ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு கேரம் போர்டு மாதிரி ஒரு இது வச்சுங்களேன். கேரம் போர்டில் 4 ஓலு, ஃபர்ஸ்ட் சென்டர்ல ஒரு ஓல் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஓலு, அந்த 5 பால் இருக்கு இல்லையா, அந்த 5 ஓல் பாலுமே 5 ஓல்ல நிக்க வைக்கிற மாதிரி டாஸ்க். இதுல யாரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றாங்களோ உங்களுக்கு 25 பாயிண்ட், செகண்டுக்கு 20, தேர்ட் 15, ஃபோர்த் வந்து 10, லாஸ்ட் 5 பாயிண்ட். இதுதான் டாஸ்க். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ராஜு மற்றும் ஆசியா கம்ப்ளீட் பண்றாங்க, ரெண்டாவது நடராஜன் நீத்து கம்ப்ளீட் பண்றாங்க, மூணாவது பிரியங்கா அண்ட் ஷிவ், நாலாவது அஞ்சலி அண்ட் பவன், அஞ்சாவது வசந்தி அண்ட் கல்யாண். இந்த 5 பேர் கம்ப்ளீட் பண்ணி டாஸ்க்ல பாயிண்ட் எடுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேசுவாங்கல்ல, பேசும்போது அஞ்சலி அண்ட் பவன் பேசும்போது பவன் சொல்லிடுவாரு, என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. அங்க ஒரு பேசி சால்வ் பண்ணிட்டு டாஸ்க் முடிச்சுட்டு உள்ள போனோன்னே அதுவே வந்து நான் வீக் கிடையாது, நான் நல்லா தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நீ ஏன் அப்படி பேசுவன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சில சண்டைகளா போய் 4வது எபிசோடு முடிஞ்சிருந்தாங்க. ஸோ அடுத்து 5, 6, 7, 8 நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய எபிசோடோட ரிவ்யூஸ் கண்டினியூஸாக வரும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த ஷோவோட எபிசோடு ஹாட்ஸ்டார்ல இருக்கு, மேட் ஃபார் ஈச் அதர்னு டைப் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கப்புறம் இந்த ஷோவோட டெய்லி எபிசோட ரிவ்யூ கண்டிப்பாக சேனல்ல வரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.